மீண்டும் மகளிர் T20 உலகக்கோப்பையினுடைய சாம்பியனாக மாறியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா மகளிர் அணி. சரிங்களா? அதாவது மகளிருக்கான T20 உலகக்கோப்பை வந்து நம்ம லண்டனில் நடைபெற்று வருது. இதில் ஃபைனலில் யாரெல்லாம் விளையாடினான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் வந்து மோதினாங்க. அதில் முதல்ல டாஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியா அணி டாஸ் வின் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் இங்கிலாந்து அணி வந்து பேட்டிங் பிடிக்க வந்தாங்க. எந்த ஒரு வீரருமே வந்து பெரிய லெவலில் அடிக்கலை. ஆஸ்திரேலியா அணியினுடைய பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதில் நேட் சீவியர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து 58 ரன்கள் அடிச்சிருந்தார் இங்கிலாந்து அணி சார்பாக. அடுத்து வந்து ஃப்ரீயா கெம்ப் அப்படிங்கிற ஒரு 44 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்த 2 வீரரும் தவிர்த்து மற்ற ஒரு வீரருமே ரன் அடிக்கலை. இதனால் இங்கிலாந்து அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ரன் தான் எடுக்க முடிஞ்சுது. 4 விக்கெட்டு இழப்புக்கு 20 ஓவரில் 151 அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட களமிறங்கின நம்ம ஆஸ்திரேலியா அணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெத் முனி அப்படிங்கிற ஒரு அதிரடி ஆட்டக்காரர் வந்து எப்போதுமே அவர் அடிக்கக்கூடியவர் தான். 64 ரன்கள் அடித்தார். அணிக்கு வந்து பலத்தை சேர்த்தாருன்னு சொல்லலாம். அடுத்து போபி லிச்சர்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து பார்த்திங்கன்னா 48 ரன்கள் அடித்தாங்க. 2 பேருமே ஜோடி சேர்ந்து இங்கிலாந்து அணியுடைய பந்து வீச்சை துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 153 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் இழப்புக்கு 17.1 ஓவரில். சரிங்களா? இதனால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு சிறப்பான வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம ஆஸ்திரேலிய அணி. இது வந்து 7வது முறையாக அந்த சாம்பியன் பட்டத்தை வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலிய அணி ஆடவர் அணி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களோ அதே மாதிரி மகளிர் அணியுமே அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். வாழ்த்துக்கள் ஆஸ்திரேலிய மகளிர் அணி.